Students, next convert the following into simplest fraction. Okay, the question given in the decimal formation converted into fraction form. Okay, first we have to write in expand it. Okay, 0 plus, after decimal have to write in the fractional part, so 0 by 10 plus 4 by 100. Now for this 0 no value, so let us take 4 by 100 alone. Okay, again have to divide it because simplest fraction last வர கொண்டு வரலாம். Okay, so shall I take it lowest form நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன். Okay, so அந்த 4 எந்த டேபிள் எடுக்கலாம், 2 டேபிள். So how many times 2, 100 how many times, 10 வந்து 5 times, again you put 0, and then again shall I take 2 table, 2 1 times, 50 25 times. So what is the answer? 1 by 25. Okay, next sum 3.46. Let us write the solution. First we have to expand it. So 3 plus, after decimal have to write in fractional part, so 4 by 10 plus 6 by 100. Then how will you add this one? We can't able to add it. Okay, so for addition we have to we need denominator all same. Denominator எப்பவுமே சேமாக இருந்தால் தான் நம்ம ஆட் பண்ண முடியும். இதில் வந்து denominator டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, so we can't. Okay, so let us take the LCM. Let us take the LCM. So here 10, see 1 comma 10 comma 100, shall we take LCM? So here 10 how many times, 1 times, 10 1 times, இந்த 1 அப்படியே போட்டுடலாம். So 100 வந்து 10 times, again 10 டேபிள் எடுக்கலாம், 1 comma 1 comma 1 இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம இன்னும் சின்ன டேபிள் எடுக்கலாம். So 1 comma 10 comma 100 எடுத்துக்கலாம், 5 டேபிள் எடுக்கலாம், 5ல 1 அப்படியே வந்துடும். 10 வந்து how many times, 2 times, 100 வந்து 5ல 20 times, again take 2 table, 1 1 10 times, again take 2 table, 1 1 5 times, again 5 1 1 1. ஸோ எல்லாத்துக்கும் வந்துருச்சா? ஸோ இந்த சைடில் இருக்கிற நம்பர்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணால் யூ கேன் கெட் தி ஆன்சர் 100. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சார் போத் ஆர் ஈக்குவல் ஒன்லி. ஓகே, யூ டேக் எனி ஒன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இந்த டினாமினேட்டர் எல்லாமே நமக்கு 100ஆக மாற்றணும். அதுக்கு என்ன பாசிபிள், எப்படி பண்ணலாம் 100ஆக மாற்றணும்னா, ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த 1 by 1 ஹேவ் டு டேக் அண்ட் ரைட், அண்ட் டினாமினேட்டர் என்ன வரணும், 100 வரணும். ஸோ இங்கே 1 இருக்குது, 100 வரணும்னா நம்ம எதால் மல்டிப்ளை பண்ணணும், 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1 into 100 100. ஸோ இங்கே என்ன டினாமினேட்டர் என்ன மல்டிப்ளை பண்ணியிருக்கோமோ அதே 100ஆல் நம்ம மேலே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3 into 100 300. Got it? Again 4 by 10. என்ன பண்ணலாம், இங்கே 100 கீழே போட்டுக்கோங்க. ஸோ இந்த 10 இருக்குது, 100 வரணும்னா எதால் மல்டிப்ளை பண்ணுவோம், 10 into 10 100. அதே 10ஆல் மேலே மல்டிப்ளை பண்ணுங்கள், 4 into 10 40. again next என்ன இருக்குது, 6 by 100. கீழே இங்கே 100 போடுங்க, கீழே 100 வரணும்னா இதை எதால் மல்டிப்ளை பண்ணணும், 100 into 1. அந்த 1 திருப்பி மேலே நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணுங்கள், 6 1s are 6. இப்போ you have to take and write these steps. Now see the denominator எல்லாமே சேம் இருக்கா? Now we able to add it. So 300 plus 40 plus 6. How 346. Okay students. So answer 346. So 346 by 100 even numbers தான் இருக்கு. So let us cancel it. Lowest fraction கொண்டு வந்துடலாம். So here I took 2 table 1 times, again balance 1 14. How many times, 7, again 6 3 times, again take 2 table 10 5 times 0. So what is the answer, 173 by 50. Okay, next one 6.4. So first you have to write in expanded form, 6 plus 4 by 10. Okay, let us take the LCM 1 comma 10. So see that shall we take LCM to 1 comma 10. 1 comma 10 க்கு LCM எடுக்கணும். take 2 table எடுங்க, 1 times 10 வந்து எவ்வளோ times, 5 times 5 எடுத்துருங்க, 1 comma 1. so 2 5s are 10. நமக்கு LCM எவ்வளோ கிடைச்சிருக்கு, 10. இப்போ என்ன பண்ணலாம், டினாமினேட்டர் வந்து நமக்கு ரெண்டுமே 10ஆக இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஆட் பண்ண முடியும். டினாமினேட்டர் இந்த LCM வர ஆன்சர் தான் இருக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், 6 by 1 ப்ளஸ் 4 by 10. இங்கே எதுவுமே இல்லாதனால நான் டினாமினேட்டர் 1 போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இங்கே ஆன்சர் நமக்கு LCM என்ன கிடச்சிருக்கு, 10. ஸோ இங்கே 1 இருக்குது, 10 வரணும்னா எதால் மல்டிப்ளை பண்ணணும், 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அதே 10ஆல் மேலே நியூமரேட்டர் நம்ம ஹேவ் டு மல்டிப்ளை. ஸோ 6 10s are 60. தென் 4 by 10. ஸோ அதுவும் அதே மாதிரி கீழே பாருங்கள், டினாமினேட்டர் 10ஆக இருக்குது. ஸோ 4 1s are 4, 4 by 10. So 60 by 10 plus 4 by 10 equal to, just we added 64 by 10. இங்கே denominator சேமாக இருக்கிறதுனால தான் நமக்கு ஆட் பண்ண முடிஞ்சுது. ஸோ
ஆன்சர் 64/10. இது ஈவன் நம்பர்ஸாக இருக்கிறதுனால shall we cut it? Take 2 table, 3 times, 4, 2 times. Again 2 table, 5 times. So what is the answer? 32/5. Okay. Now, representing decimal numbers on the number line. ஒரு number line நம்ம ஆல்ரெடி இது பார்த்துருக்கோம் எப்படி number line draw பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ 0லேருந்து நான் இங்கே 2 சென்டிமீட்டர் வரை டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இன்சைடில் வந்து பாருங்கள் 0லேருந்து 1 வரை எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது பாருங்கள். 0.1, 0.2, 9s இருக்கும். 0.2, 0.3, 0.4, 0.6, 0.7, 0.8, 0.9. அதே மாதிரி 1க்கு அப்புறம் 1.1, 1.2, 1.3 இன் பிட்வீனில் 9 லைன்ஸ் இருக்கும். இந்த கொஞ்சம் 5th லைன் கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கும். நீங்கள் ஸ்கேலில் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், நம்பர் லைனில் எப்படி நம்பர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணலான்னு பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் 1.7 மார்க் பண்ணணும் நம்பர் லைனில் அப்படின்னா ஃபஸ்ட் யூ ஹேவ் டு ட்ரா த நம்பர் லைன். 1.7னா 1க்கும் 2க்கும் நடுவில் இருக்கும். ஓகே, ஸோ ஹேவ் டு ட்ரா த நம்பர் லைன் ஃபர்ஸ்ட். 1லேருந்து 2 வரை நீங்கள் பாயிண்ட்ஸ் போடுங்க. தென் 1.1, 1.2, 1.3 ட்ரா பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே எவ்வளோ லைன்ஸ் இருக்கும்? 9 லைன்ஸ் இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோடு சேர்த்து 10. அதனால தான் நம்ம 0 to 1 வரை நமக்கு 1/10 அந்த மாதிரி டிவைட் பண்ணி போடுவோம். ஸோ அவளை எவ்வளோ டிவைட் ஆகிருக்கோ 9 10 டிவைட் ஆகிருக்கு. இது கூட சேர்த்து 10 டிவைட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ 1.7 எங்கே இருக்குன்னா அதை மென்ஷன் பண்ணி காமிச்சிக்கலாம். ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் பாருங்க 0.3 மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 0க்கும் 1க்கும் நடுவில் தான் 0.3 இருக்கும். ஸோ 0க்கு அப்புறம் 0.1, 0.2, 0.3. ஸோ அதை நீங்கள் மார்க் பண்ணி காமிங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தென் பிட்வீன் விச் 2 whole numbers the following decimal numbers lie? எந்த நம்பர்ஸ் வந்து கொடுக்குற டெசிமல் நம்பர் எந்த நம்பருக்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 3.3க்குனா எதுக்குள்ளே இருக்கும்? ஃபஸ்ட் நீங்கள் நம்பர் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. 3.3 எதுக்குள்ளே இருக்கும்? 3க்கும் 4க்கும் நடுவில் இருக்கும். ஸோ 3.3 எங்கே இருக்குது? அந்த 3.1, 3.2, 3.3 அது எதுக்குள்ளே இருக்குது? 3க்கும் 4. ஸோ இட் லைஸ் பிட்வீன் 3, 4, 3 and 4. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், the next one 0.9. 0.9 பாருங்கள், அதுவும் அதே மாதிரி பாருங்கள் இதுக்குள்ளே வருது. 0க்கும் 1க்கும் நடுவில் தான் 0.9 வரும். ஸோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. இது எதில் இருக்குது? இட் லைஸ் பிட்வீன் 0 and 1. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், காட் இட்? தேங்க்யூ.